ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு உருண்டை குழம்புங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. நம்ம இது வெஜ் கறி குழம்புன்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கொஞ்சமாக புளியும் உப்பும் எடுத்துருக்கோம். கசகசா ஊற வச்சுருக்கோம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பருப்பு ஊற வச்சதுங்க. இதை நம்ம கிரைண்ட் பண்ணணும். பெரிய ஜீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுங்க. இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ தேங்காயை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச கசகசாயும் அதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கணுங்க. இப்போ புளி கரைச்சி எடுத்துக்கணுங்க. இது நம்ம குழம்புக்காக நம்ம கூட்டி எடுத்துக்கிறோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் ஒன்றா தாங்க வச்சுருக்கோம். அதனால் இந்த பொடியே நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நறுக்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்கணுங்க. இது கூடவே தேங்காய் திருவியது சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துக்கணுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ஏன்னா முருங்கைக்கீரைலாம் போடுறோம் இல்லையா, நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடித்து வச்ச பூண்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தான் உருட்டி எடுத்துக்கணுங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேகட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கோங்க. தாளித்தோன்னே அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அந்த குழம்பை இதோட சேர்த்துடணும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இதை இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்தோன்னே இது நல்லா கொதி வரணும். இப்போ உருண்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பும் கொதிச்சிருச்சுங்க. இப்போ குழம்பு கொதி வந்தோடனே இது கூடவே தேங்காய் சாந்தை சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருண்டையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், இதோட சேரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதை வெஜ் கறி குழம்புன்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.